தனித்தானே சோறு நெய் மணக்கம் கத்தரிக்கா வேலையா போச்சு. எங்கேயாவது படுத்து கிடக்க வேண்டியது. இல்லை ஏலே இங்க வா எந்திரி. என்ன நடு ரோட்ல படுத்து கிடக்குற? நடு ரோட்லயா? யோ இத பார்த்து ரோடு மாதிரி தெரியுதா உனக்கு? அப்ப இது என்ன ரோடு? வீட்டுக்குள்ள கூட இவ்வளவு சுத்தமா இருக்காதியா? வடிவேல் ஒரு படத்துல துபாயை பத்தி சொல்லுவார் தெரியுமா? அப்படியே நடு ரோட்ல சோத்த கட்டி சாப்பிடலான்னு. ஆமா, அந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஆமாலே, அதான் பார்த்தோன்னே படுத்துட்டேன். அது சரி. இந்த இடத்துக்கு ஏன் வந்து தெரியுமா? முதல்ல அதை கேளு. ஏன் இடம் இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கலான்னு வந்தேன். பாரு, நல்லா இருக்கே. ஆமா, இடம்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லு ஒரு சென்ட்டுக்கு. என்ன ஒரு 8 லட்சம்? அதான் இல்ல. என்னலே? அதான் இல்ல, உண்மையை சொன்னா கேட்டா இல்லையா? இங்க பாரு, பிருந்தாவன் கார்டன் அப்படின்ற இடம்ல இந்த பாரு பிருந்தாவன் கார்டன் அப்படின்ற இடம் சூலூர்ல அப்பநாயக்கம்பட்டியில இருக்குங்க. கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இது லேண்ட். இது 10 ஏக்கர்ல 190 சைட்ல 150 சைடு வித்து போச்சு. வித்து போச்சு. இப்ப இருக்கிற 40 சைடு தான் இருக்கு. நமக்கு புக் பண்ணிடலாம். ஆனா 4.5 லட்சம் ரூபா சொன்னா எனக்கு பகீர்னு ஆயிடுச்சியா. அதனாலதான் இங்கேயே படுத்துட்டேன். 4.5 வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி தான் போனேன். அதுவும் இல்ல, ரிஜிஸ்டர் காசு ஃப்ரீயா. 50,000 ரூபா ரிஜிஸ்டர் காசு ஃப்ரீயா. அதான் சொல்லி இருக்கல. பக்கி முன்னாடி ஒரு காம்பவுண்ட் தாண்டி ஒரு இடம் இருக்கு பத்தியா? அது 6 லட்சம் ரூபா. அது 6 லட்சம் ரூபா ஒரு சென்ட். இங்க ஒரு சென்ட் 4.5 லட்சம் ரூபா. அதுவும் நம்ம சேனல் பேர் சொன்னதான் 2 லட்சம் ரூபா டிஃபரெண்ட். அதனாலதான் இங்க வாங்க போறேன். நான் இப்போ இன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி கரையை போட்டு போயிடுவேன். உனக்கு வேணா வந்து வாங்கிக்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேணா சொல்லி நான் இங்கே படுத்துறேன். நான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கியா? ஓகே, நீங்களும் அப்படிதாங்க. இடம் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிங்க. சூலூரில் வந்து பிருந்தாவன் கார்டன் அப்படின்ற இடங்க. கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். உண்மையிலே நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா 4.5 லட்ச ரூபாய்க்கு இப்போ ஒரு சென்ட் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, கிரைய செலவு ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஓகேங்களா? வேணும்னு யூஸ் பண்ணிங்க. நீனும் போய் வாங்கிக்க. நாங்கள் சேர்த்தனா படுத்துக்கிறேன். அவர் வந்து ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிருக்காப்ல. அது வரைக்கும் நான் தூங்குறேன். நீ போய் பாரு, இடத்த போய் பாரு. ஓகே, நான் தூங்குறேன். பாய் பாய் பாய். வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் சூலூர் அப்பநாயக்கம்பட்டி. இங்கே பாருங்கள், பிருந்தாவன் கார்டன் சூலூர் அப்பநாயக்கம்பட்டியில் இருக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து 10 ஏக்கர் இடங்க. 190 சைட் இந்த இடத்துல வந்து இருக்குது. இடம் வாங்கணும் விருப்பம் உங்களுக்கு, இடம் வாங்கணும், நான் கோயம்புத்தூரில் ஒரு சொந்த வீடு வாங்கணும், நான் இடம் கட்டி சந்தோஷம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ரெகுலராக பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக. உங்கள் பேர் என்ன? நான் பேர் ரவிக்குமார், RR பில்டர்ஸ் டெவலப்பர். ஓகேண்ணே, நான் சொன்னதெல்லாம் உண்மையாண்ணா? இந்த இடத்துல 10 ஏக்கர் இடங்க. 10 ஏக்கர் மொத்தம் 192 சைட் போட்டிருக்கோம். DTCP அண்ட் ரெரா அப்ரோட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, மெயினாக வந்து இடம் வாங்கணும்னா மக்கள் என்னென்னலாம் என்கொயரி பண்ணுவாங்க அதை மாதிரி சொல்லுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போக்குவரத்து நல்லா இருக்குங்களா பார்ப்பாங்க. அப்புறம் காலேஜ், ஸ்கூலு, பஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, அது எல்லாம் மெயினாக இருக்குது. அது போக்குவரத்து இருக்குது, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இங்க இருக்கு. அடுத்து என்ன பார்ப்பாங்க? அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு 10 இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன டெவலப் பண்ணிருப்பாங்க பார்ப்பாங்க. சரி, என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள 40 ஃபீட் ரோடு, 33 ரோடு, அந்த 30 ஃபீட் ரோடு, 23 ரோடு, அந்த ட்ரைனேஜ் ஸ்பெஷலிஸ்ட். டோட்டல் இந்த 10 ஏக்கருக்குமே காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக உள்ள அத்திக்கட தண்ணி உள்ள கனெக்ஷன் உள்ள தண்ணி பண்ணி அத்திக்கட தண்ணி உள்ள இருக்கு. அது போக வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா DTCP அப்புறம் அந்த ரெரா அது ரெண்டுமே ப்ராஜெக்ட் இருக்கு. சரி, செக்யூரிட்டி கேமரா அதெல்லாம் அது எல்லாமே 24 செக்யூரிட்டி கேமரா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இதோட பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 192 சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 150 சைட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. நம்ம வித்துருச்சு 150 சைட். 40 தான் இருக்கு இப்போதைக்கு. 40 சைட் தான் இருக்கு. இங்க மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 5.5 லட்சம் 6 லட்சம் மார்க்கெட் ரேட் இப்போ அட் பிரசன்ட் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.5 lakhs 4.5 லட்சத்துக்கு ஒரு அவ்வளவுதான். என்னங்க இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? கண்டிப்பாங்க, ஏன்னா சைட் 50 சைட் தான் இருக்கு. வெறும் 4.5 லட்சம் வெறும் 4.5 லட்சம் ஒரு சென்ட் DTCP ரெரா ப்ரோட கொடுத்துட்டு எல்லாமே இவ்வளவு டெவலப் ஆமா எல்லாமே கொடுத்துட்டு. ஓகேண்ணா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் மக்கள் என்ன கவனத்தை கொண்டு வராங்க? வில்லங்க வச்சிருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லீகல் வந்து பாத்தீங்கன்னா லீகல் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 100% ஒர்த்து தான் சொல்லுவாங்க. 100% ஒர்த்து. ஆமா, கண்டிப்பா எந்த வில்லங்கமும் கிடையாது. எந்த வில்லங்கமும் கிடையாது. சரி, இப்போ மக்கள் வராங்க, இந்த இடத்த வாங்கணும்னு வராங்க, அவங்க வந்து தனியா என்கொயரி பண்ணலாமா? தாராளமா வந்து பண்ணலாம். ஒரு வக்கீல கூட கூட்டு வந்து எல்லாமே கரெக்டா மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் 192 சைட்ல 150 சைட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அது 150 சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் ஒரு இடம் வாங்கியிருப்பேன். நம்ம அட்வான்ஸ் பண்ணிருப்போம் 10%. அவங்க கூட கேட்கலாம். கண்டிப்பா தாராளமா கேட்கலாம். சரி, ஆனா இந்த சூலூர்ல இந்த லேண்ட் இருக்குல்ல, இந்த அப்பநாயக்கம் பக்கத்துல மெயினான லொகேஷன் என்ன இருக்கு? மெயினான லொகேஷன் பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா KMCH ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்புறம் RVS காலேஜ் இருக்கு, அனுகிரா ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்கு ஃபுல்லாவே. ஓகே, முக்கியமா நிம்மதி இருக்கா இந்த இடத்துல? நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு. அருமையான காத்து அருமையா இருக்கு. ஒரு சென்ட்
4.5 லட்சம் ரூபாய்க்கு தராங்க. 4.5 lakhsக்கு வந்து ஒரு சென்ட் இடம் கண்டிப்பா. இதுக்கு மேல எந்த காசும் வாங்க மாட்டீங்க. இதுக்கு மேல எந்த காசு இல்ல. சரி, இந்த ரெஜிஸ்டர் பத்தி சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம். முதல்ல ஒரு 10 இது வராம பாத்தீங்களா, அவங்க ஃப்ரீயா பண்ணி தரீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் காசு ஃப்ரீயா. அந்த ஃப்ரீயா பண்றேன்னு சொல்றீங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள செலவு எவ்வளவு ஆகும்? செலவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சென்ட் நீங்க ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 50,000 ரூபாய் கிட்ட செலவாக உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரீங்க. ஃப்ரீயா பண்ணி நம்ம சேனல் பேரை சொன்னா தான் கண்டிப்பா. நீங்க ஏன்னா நம்ம சேனல் தான் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க டைரக்டா வந்து கேட்டீங்கன்னா அந்த காசு 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இடம் எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு நினச்சா யாருக்காச்சும் இடம் தேவையாக இருக்கும்ல, யாராவது சொல்லியிருப்பாங்க எனக்கு நல்ல இடம் வாங்கணும்ப்பான்னு, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா சைட்லாம் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சேனல் பேர் சொல்லி பேசுங்க. ஆனால் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கும்ல? 4 லட்சம் கண்டிப்பாக 4 லட்ச ரூபா ரேட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரைச்சலே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். முதல்ல வர 10 பேர் கண்டிப்பாக 10 பேர் கண்டிப்பாக பண்ணி தராங்க. தயவு செஞ்சு நீங்கள் கோயம்புத்தூர் இடம் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்குங்கன்னு சொல்ல வரல, ஃபஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு கேட்டுக்கணும். கரெக்டு தானே? கண்டிப்பாக அத்தைக்கிட்ட தண்ணி இருக்குன்றாப்புல, அது இருக்குன்றாப்புல, அதெல்லாம் இருக்கான்னு வந்து பார்க்கணும். நீங்கள் சும்மா வந்து கண்ணை மூடிட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிடையாதுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். 10 இடத்துக்கு போகிறீங்களா, 11வது இந்த இடத்த வந்து செக் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா வாங்கிட்டு போங்க. நம்ம பேரை சொன்னீங்க, கரையை செலவு ஃப்ரீயாக தரீங்க. கண்டிப்பாக ஒரு சென்ட் 4.5 லட்சம் ரூபா. இன்னைக்கு கண்டிப்பாக 4.5 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே வந்து கேமரா கொஞ்சம் அப்படி திருப்பி பார்த்தீங்களா, காம்பவுண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த மூலையில் ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,60,000 வரைக்கும் 6,50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு சென்ட் 4.5 லட்சம் கொடுக்குறோம். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ அவ்வளோதான், இவ்வளோ கம்மி. 6 லட்ச ரூபா, 4.5 லட்சம் பார்த்துங்க. அதையும் நீங்கள் போய் விசாரிங்க. 6 லட்ச ரூபா சொல்கிறாரு சும்மா தான், நீங்கள் போய் விசாரிங்க. அங்கே 6 லட்ச ரூபா, இங்கே 4 லட்ச ரூபா. வேணுன்றவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிங்க. கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுங்க. பாய், சொன்னபடி செஞ்சுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.